ஹாய் வெல்கம் டு தன்யா யூடியூப் சேனல். எல்லாம் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஏலக்காய் பால் தான். பாப்பாக்கு காலையில் நான் ஃபஸ்ட் ட்ரிங்க் வந்து பசும்பாலில் ஏலக்காய் போட்டு கொதிக்க வச்சு கொடுக்க போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பால் நம்ம கொடுக்கறதுனால குழந்தைங்க வந்து நல்லா தூங்குவாங்க. தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற அடம் பிடிக்கிற குழந்தைங்கள்லாம் நல்லா நிம்மதியாக தூங்கி எந்திப்பாங்க. அதுவும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதில் அதிகமாகவே இருக்குது. செரிமானத்தை தூண்டக்கூடிய ஒரு ட்ரிங்க்னு நம்ம சொல்லலாம். அதேமாரி பாப்பா உதட்டு கிட்ட லைட்டாக ஒரு சின்ன புண்ணு இருந்துச்சு. சரி இது வாய் புண்ணும் சரியாகும், அதனால இதை கொடுத்த நோய் எதிர்ப்பு சக்திக்கு வந்து ரொம்பவுமே நல்லது. அதே மாதிரி நான் வந்து பாப்பாவுக்கு 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம அளவாக தான் கொடுக்கணும். ஏன்னா அதே வந்து நமக்கு ஒரு பிரச்சனையாக மாறிடக்கூடாது இல்லையா? அதனால் கம்மியாக 2 ஏலக்காய் போட்டு நான் பெரிய டம்ளரில் 1 டம்ளர் பால் அவளுக்கு காலையில் கொடுப்பேன். அதனால் நான் 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். பால் நல்லா காய்ச்சின பாலில் 2 ஏலக்காய் இடித்து போட்டுட்டேன். அதை நல்லா ஒரு அரை மணி நேரம் கொதிக்க விட்டுட்டு அதை வந்து ஒரு டம்ளரில் கரும்பு சர்க்கரை ஒரு 2 ஸ்பூன் போட்டு ஆற்றி பாப்பா கொடுத்துட்டேன். அவள் குடிச்சிட்டு காலையில் ஒரு டின்னர் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டா. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு இந்தளவு 2 ஏலக்காய் போட்டு நம்ம பால் கொடுக்கலாம். 1 வயசுக்கு கம்மியாக இருந்தால் ஏலக்காய்க்குள்ள விதை இருக்குது இல்லையா, அந்த 2 அதில் அந்த 2 மட்டும் போட்டு இடித்து கொடுக்கலாம். 6 மாதத்துலேருந்தே கொடுக்கலாம். ஆனால் 1 வயசு குழந்தைக்கு தான், 1 வயசுக்கு மேலே தான் ஏலக்காய் பால் வந்து கொடுக்கணும். அதேமாதிரி நீங்கள் பால் சாதமெல்லாம் கொடுக்குறீங்கன்னா ஏலக்காய் பாலில் சாதம் பிசைஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவுமே நல்லது. அதுவும் இல்லாமல் பசி வந்து கொஞ்சம் லைட்டாக பசியும் தூண்டும். அதே மாதிரி நாளைக்கு நான் இஞ்சி பால் எப்படி கொடுக்கணும்னு சொல்கிறேன். உங்கள் குழந்தை சாப்பிடாத குழந்தையாக இருந்தால் கூட இஞ்சி பால் இந்த ஏலக்காய் பாலெல்லாம் கொடுக்கும்போது சாப்பாடு வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பசியை தூண்டக்கூடிய மில்க் தான் இது. அதனால தான் காலையில் நம்ம இதை கொடுக்குறோம். இஞ்சி பால் வந்து காலையில் நீங்கள் கொடுக்கும்போது ரொம்ப ரிசல்ட் கிடைக்கும். ஏலக்காய் பால் நைட்டு சாப்பாட்டுக்கு அப்புறம் கொடுக்கும்போது அவங்க நல்லா டீப் ஸ்லீப் எடுத்துக்குவாங்க. அதனால் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைக்கும் கொடுங்க, அவங்க விரும்பி குடிச்சுக்குவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வெயிட் கெயின் ஃபுட் வந்து தினமும் ஒன்று போட்டுட்ருக்கேன். அது பார்க்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோவில் பாருங்கள். ஒருவேளை உங்கள் குழந்தைங்க 6 மந்த்லேருந்து இருந்தாங்கன்னா நான் போட்ட ஓல்டு வீடியோலாம் நீங்கள் போய் பாருங்கள். 6 மாதத்துலேருந்து நான் என்னென்ன கொடுத்தேன்னு ஃபஸ்ட்லேருந்தே நான் போட்டிருப்பேன். இப்போ 1 வயசில் என்னென்ன கொடுக்குறேன்னு இப்போ நான் போட்டுட்டு இருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். கண்டிப்பாக 2 நாளைக்கு ஒருக்க குழந்தைங்களுக்கு முட்டை கொடுங்க, ஒரு கீரை கொடுங்க. இப்படி எல்லாமே கொடுக்க அவங்களுக்கு இரும்பு சத்து உள்ளது, நோய் எதிர்ப்பு சக்திக்குள்ளதுல கொடுக்க எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் நம்ம குழந்தைங்கள நம்ம பார்த்துக்கலாம். பாப்பாவுக்கு சொல்லப்போனால் இப்போ வரைக்கும் ஒரு சின்ன ஃபீவர் கூட வராமல் தான் நாங்கள் பார்த்துருக்கோம். 1 வயசு 5 மாதம் ஆச்சு. இதுவரை ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகவோ அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபுட் ரொட்டீன் வந்து அவளுக்கு நாங்கள் நல்ல ஃபுட்டு பார்த்து கொடுக்குறது, ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக கொடுக்குறது, கால்சியம் இருக்கா அந்த மாதிரிலாம் பார்த்து கொடுத்துட்ருக்கோம். இதில் ஒரு பாட்டில் அவள் குடிச்சிட்டா. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.